KL 3-digit chart 1-4-2024. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறோம் அப்படி பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட வர பெல் ஐக்கான் தென் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே, KL 3-digit chart. ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 507. ஓகே, 507. டோட்டல் பண்ணிங்கன்னா 12 வரும். 5 + 7, 5 5 10 + 2 கூட்டினா 7 வரும். 12. 5 + 0 + 7 கூட்டினா 12. நம்ம சார்ட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் இங்கே இருக்குது. ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி இந்த சார்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பார்த்துட்டுப்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு சார்ட்டை பற்றி புரியும். சார்ட் ஆஃப் கான்செப்ட் நமக்கு டோட்டல்னால் நம்ம இங்கே 3 டிஜிட் இல்லை KL, அதுக்கு நம்ம இந்த சார்ட்டை போட்டு வச்சுருக்கோம். இந்த சார்ட்டோட பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் நமக்கு டோட்டல் பேஸ் பண்ணிக்கிருக்கு. டோட்டல்னால் இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து ரிசல்ட் இங்கே கொடுத்துருக்கேன். நேற்றுக்கு வந்து ரிசல்ட்டுக்குள்ளே வரிசை நம்ம பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்கோமா, அது பக்கத்துலேயே பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். 507 இருக்குது. 5 + 0 + 7 3 கூட்டினா 12. நேற்றுக்கு வந்து நம்பர் கூட்டினா 7. கூட்டி ஜஸ்ட்டு கூட்டல் தான், உங்களுக்கு கூட்டல் தெரிஞ்சால் போதும். கூட்டி கிடைக்கிற ஆன்சர் நான் டோட்டல்னு சொல்கிறேன். ஏன்னா கூட்டுறோம்ல, கூட்டி ப்ளஸ் பண்ணுறத நான் டோட்டல்னு சொல்கிறேன். அப்போ அந்த டோட்டலில் இங்கே பாருங்கள், இங்கே வர நம்பர் 23 17 இது ஆர்டராக எழுதுனா மொத்தமாக 3 டிஜிட்டுங்க எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டாக அதை நம்ம சார்ட்டில் போட்டிருக்கோம். டோட்டல் போட்டிருப்பில்ல, அந்த வேல்யூவில் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ மொத்தமாகவே 3 டிஜிட்டில் இங்கே இருக்கிற நம்பர் தான், இவ்வளோ தான். இப்போ இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சு கலர், ரெட் கலரு, ப்ளூ கலரு, கருப்பு கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மந்த் அடிக்கிற ரிசல்ட் ஒவ்வொரு கலரை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மந்த்து மார்ச் முடிஞ்சது, என்னையோட நாளைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு நம்ம கொடுத்துருக்க கலர் மஞ்சள். ஓகேங்களா? இப்போ இந்த மந்த்து போன மந்த்து மார்ச் முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ இந்த கலரில் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் இந்த கலரை வச்சு நீங்கள் நம்பர் எடுக்கலாம். போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். எக்ஸாம்பிள் February மந்த்து கலர் என்ன, ப்ளூ, நீலம். அப்போ அதுக்கு பக்கத்தில் மார்ச் வரணும். அதுதான் இங்கே போய் பாருங்களேன், ப்ளூக்கு பக்கத்தில் ஆரஞ்சு வந்துருக்கும். ப்ளூக்கு பக்கத்தில் ஆரஞ்சு. இதா ப்ளூ இருக்கா, ஆரஞ்சா? ப்ளூ இருக்கா, ஆரஞ்சா? ப்ளூ ஆரஞ்சு, ப்ளூ ஆரஞ்சு. ஜஸ்ட்டு போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். தென் மந்த்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கிறப்போ ஒரு இடத்துல ஒரு நம்பர் வந்தால், நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார்ட் வச்சுக்கிறவங்க ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் அடித்தா திரும்ப அதே இடத்துக்கு வரும், அதுக்கு கேரண்டி டெஃபினெட்லி. ஏன்னா எல்லாம் வந்து இப்படி தான். இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்குது, பக்கத்தில் இங்கே அடித்தனால இங்கே அடித்தனால இங்கே. ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, ஓகே சார்ட் வச்சுக்கிறோங்க. February மந்த் எடுத்திங்கனாலும் ஓகே, ப்ளூக்கு பக்கத்தில் ப்ளூ பக்கத்தில் வந்திருக்கும். இதான் ப்ளூ. இப்போ இந்த மந்த் ஆரஞ்சு முடிஞ்சுது. இப்போ ஆரஞ்சுக்கு பக்கத்தில் அடுத்த மந்த் ஏப்ரலில் வரப்போகுது. இப்போ எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு அடிச்சிருக்குது அதுக்கு பக்கத்தில் வைக்க போகுது. அப்போது அது எப்படின்னா போன மந்த் எது அடிக்கலை அந்த நம்பர் வைக்கும், தென் அடித்த நம்பரே திருப்பி வைக்கும். ஸோ இப்படி 2 டைப்பாக அடித்த நம்பரே திருப்பி அடிக்கும், இல்லை அடிக்காத நம்பர் எது அதையும் வைக்கும். இந்த 2 நம்பர் தான், இதுக்குள்ளே தான் நம்பர் வந்துட்டுருக்கு. எக்ஸாம்பிள் February மந்த் எடுத்துக்கங்களேன், அது கலர் ப்ளூ. அது எங்கெங்கே வந்திருக்குன்னு பாருங்களேன் சார்ட்டில். இங்கே அடிச்சிருக்குது, அப்புறம் இங்கே. அப்போ இந்த சென்டரில் இங்கே வரல, இங்கேயும் நம்பர் வரல. Februaryக்கு அடுத்து என்ன, மார்ச் மந்த் நம்ம கொடுத்துருந்த கலர் என்ன, ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சு இங்கே வந்துருச்சு, அதுக்கு பக்கத்தில் இதே தான் சேம். எல்லா மந்த்தும் இப்படி தான் வரும். அப்போ இந்த மந்த் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்குன்னு பாருங்களேன். ஆரஞ்சு மார்ச்சில் இங்கே அடிச்சிருக்குது ஆரஞ்சு.
அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கேப் விட்டு அடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்குது, இங்கே அடிச்சிருக்குது, இங்கே அடிக்கலை, இங்கே அடிக்கலை. அப்போது இந்த மந்த்து இங்கே போக போகுது. எப்போ வேணால் போகலாம். 3 நாளில் ரொம்பவே கம்மியான நம்பர். நான் இப்போயே சொல்கிறேன், சார்ட் வச்சுருங்க, அதை ட்ரை பண்ணிக்கோங்க. தென் 5ல் ஒரு நம்பர் தான் வச்சுது போன மந்த்து. அதுக்கு முந்தின மந்த்து வைக்கல. அப்போ 5ல் இன்னொரு நம்பர் இருக்குது. டபுள்ஸ் போனால் இங்கே இல்லை இங்கே வரலாம். அடித்த நம்பர் திருப்பி அடிக்கலாம். தென் 7ல் ஒரு நம்பர் வச்சிருச்சா. ஸோ நாளைக்கு கூட திரும்பி 7 போகலாம். இன்னும் இதுக்கு மேலே போய் இங்கே அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம், இல்லை இந்த நம்பர். ஸோ திரும்ப 7 போகும். ஸோ இதெல்லாம் ஃபாலோயிங் நம்பர் நான் சொல்கிறது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே தான் ரொம்ப கம்மியான நம்பர் இருக்குது. நீங்கள் இங்கெல்லாம் போய் எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். என்ன வரும்னே தெரியாது. பட் அதுக்காக வராதுன்னு சொல்ல வரும். ஆனால் இங்கே நிறைய நம்பர் வரும். அதனால் சொல்கிறேன். ஆனால் சின்ன டோட்டல் ஃபாலோ பண்ணுங்கள். சின்னதாக 0 to 10க்குள்ளே இருக்கிற டோட்டல், இல்லை சென்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 11 to 20 இருக்கிற டோட்டல், இல்லை 21 to 27 இங்கே கம்மியானது. மந்த்லி இதுக்குள்ளே தான் நம்பர் அதிகமாக மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கோம். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு டோட்டல் சூஸ் பண்ணுங்கள். இந்த மந்த் இல்லை அடுத்த மந்த், அவ்வளோதான். எக்ஸாம்பிள் நீங்கள் 14 சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 14 இத்தனை நம்பர் இருக்குது. எதை ஃபாலோ பண்ணிட்டோன்னா 13க்கும் 15க்கும் இடையில பாருங்கள், லேட்டஸ்ட்டாக என்ன நம்பர் வந்திருக்கு. அதாவது 13லேயும் நீங்கள் 14 ஃபாலோ பண்ணுறீங்க. 13லேயும் 15லேயும் லேட்டஸ்ட்டாக இப்போ நீங்கள் இந்த மந்த் ஃபாலோ பண்ணுறீங்க ஏப்ரலில். அப்போ 13ல் போன மந்த் கலர் என்ன, மார்ச்சுக்கு ஆரஞ்சு. இங்கே ஆரஞ்சு இருக்கா, இல்லை. அப்போ இங்கே ஆரஞ்சு இருக்குது. அப்போ இது இங்கே பக்கத்தில் இங்கே அடிக்கலாம். இல்லையா, அதுக்கு முந்தின மந்த் கலர் என்ன, மார்ச்சுக்கு முன்னாடி பிப்ரவரிக்கு ப்ளூ, அது இங்கே இருக்குது, இங்கே அடிக்கலாம். இதுதான் மெயின் ரீசன். இப்படி அடிக்கலாம். இல்லை நம்மளை ஏமாத்துகிற மாதிரி இருந்தால், டபுள்ஸ் போகிற மாதிரி இருந்தால் இங்கே மேலே போயிடும். அவ்வளோதான். இப்படி ஏதோ ஒரு டோட்டலில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க. தென் இல்லை இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது எல்லா மெத்தடும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எது சூட்டபுளோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குரூப் நம்பர்னால் என்னென்னா, இங்கே டோட்டல் பிடிச்சிருக்கும்ல, அதை நம்ம குரூப்பாக கொடுத்துருக்கோம். 0 to 27 வரைக்கும் இருக்குது. அதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள், இப்போ 0 குரூப்னு எடுத்திங்கன்னா 0, 10, 20 3 டோட்டல் வரும். இப்போ நான் இந்த மந்த் நீங்கள் 0 குரூப் ஃபாலோ பண்ணுறேன்னா 0, 10, 20 இப்படி 3 டோட்டலாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் மந்த்லி ஒரு 4-5 நம்பர் கொடுத்துட்டே இருக்கும். இல்லை 1 ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 1வது குரூப்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா 1, 11, 21. 2 ஃபாலோ பண்ணுறோம் 2, 12, 22. 3 ஃபாலோ பண்ணுறோம் 3, 13, 23. இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது போன மந்த் கம்மியாக கொடுத்துருக்கோம், அடுத்த மந்த் அதிகமாக கொடுக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 0 குரூப் இங்கே நிற்கிது, 1வது குரூப் இங்கே வந்துருக்குது, 1, 2லாம். அதிகமாக போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 5, 6 போயிட்டுருக்குது. தென் 4 ரொம்ப தள்ளி இங்கே நின்றுட்டுருக்குது. ஸோ 4 போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 அடிச்சிருச்சு போன மாதம். ஸோ 4ல் 2, 3 நம்பர் வைக்கலாம். இங்கே இருக்கிறது கம்மியான நம்பர் தான் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிடிச்சிக்கலாம் அந்த நம்பர்லாம். தென் 5ல் பாருங்கள், போன மந்த்து 1, அது மார்ச்சில், இந்த மந்த் முடிய போகுது. 3, 4, 5, 6 நம்பர் 15 அடிச்சிருக்குது. ஒரு 5 தான் வந்துருக்கு. அப்போ 5க்கு நம்பர் இடிக்குது. அதுக்கு முந்தின மந்த் 5 வைக்கல, அதுக்கு முந்தின மாதம் வைக்கல. அப்போ 5 திரும்ப போகும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ மார்ச்சில் பாருங்களேன், இப்போ 0 குரூப்பில் எத்தனை நம்பர் வந்துருக்குது, 20 மட்டும் வந்துருக்கு. 10 காணோம், 0 வர்றது அது ரொம்ப ரேரு. 20 வந்துருக்குது, 10 வரவே இல்லை. இப்போ இந்த மந்த் 10 நிறையா கொடுக்கும், 20 நிறையா கொடுக்கும். தென் 1வது குரூப்பில் பாருங்கள், 1வது குரூப்பில் என்னென்ன டோட்டல் வரும், 1, 11, 21. இதை பாருங்கள், 3மே வந்துருச்சு. 2ல் பாருங்கள் 2, 12. அப்படியே பார்த்துட்டிங்கன்னா 8ல் பாருங்கள், 8வது குரூப்பில் 8, 18 2 டோட்டல் தான். 2, 8, ஒரு 18. இன்னொரு 18 வரல, இந்த மந்த் வரும். இப்போ பாருங்கள் 2, 9, 19 எங்கே போச்சு, இதெல்லாம் இந்த மந்த் வந்துடும். ஏன்னா போன மந்த் வராத நம்பர் பெட்டிங், அதெல்லாம் இந்த மந்த் வச்சிடும். அவ்வளோதான்.
அப்போது இங்கே எல்லாம் என்னென்ன வரும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதனால் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இந்த சார்ட் வேணுங்கிற மட்டும் வாட்ஸ்அப் குரூப் வாங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் சார்ட்டுக்கு. நான் இந்த சார்ட்டை பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட விலை 1000 ரூபாய். ஸோ விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிட்டு சார்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு சார்ட்டு புரியுது, சில டவுட் இருந்தாலும் ஓகே கேளுங்க, நான் சொல்கிறேன். பட் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கிடைக்கலனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி நான் அந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். பார்த்துட்டு விரும்புகிறவங்க சார்ட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஃப்யூச்சர் நம்பர்ஸ் அதை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான்.